ஓகே, சோ இந்த பிரம்மாண்டமான ஃபைனல் டாஸ்கை எதிர்கொள்ள போகும் அடுத்த அதிர்ஷ்டசாலி கிளாரி ஜோடி யார்? శరత్ గారు, స్వప్న గారు. శరత్ అండ్ స్వప్న, தீபக், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தீபக். ஓகே, உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஒரே விஷயம் சொல்றேன் தீபக், நான் 100% எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவேன். நானும் சொன்னேன். அப்படியா? ஆல் தி வெரி பெஸ்ட். டெஃபினெட்லி தீபக். ஓகே, அண்ட் கெட் ரெடி ஃபார் அகிரே. சரத், சொப்னா, இட்ஸ் a big day for you. எஸ். ஓகேவா? இந்த லெவல் 2 இருக்கு பாத்தீங்களா, அதான் கொஞ்சம் டென்ஷன் பண்ணும். பட் நீங்க அதையும் தாண்டிட்டீங்கன்னா you will be in a better place. டெஃபினட்டா. ஓகே, ரெடியா? ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வெரி குட். டைமிங் முக்கியம். ஃபர்ஸ்ட் அந்த டயர் வந்துட்டு ஒன்று டிராக்டர் சைஸ் வெரி குட் டயர். சரத். அது ஓகே, ஈஸியா தான் ஈஸியாக இருந்தது. இருந்தது, பண்ணிட்டோம். Focus. Concentrate, master. My God. You okay? வாங்க, சோலா ட்ரை பண்ணுங்க. என்ன உடனே வெரி குட். கோ சரத். போமா சொப்னா, நீங்க கம்ப்ளீட் பண்ணினா தான் ரியல் கில்லாடி ஆக முடியும். என்னம்மா முடியலல்ல? அதான் முயற்சி பண்ண தான் முடியும். அந்த அந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ண, அதை தாண்டினா மட்டும்தான். ஓகே சரத், பாதி தாண்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சொப்னா, என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, முடியும். இன்னும் முடியலன்னா இப்போ ஃபைனல்ஸ் வந்துட்டு முடியலன்னா ஐயோ, அழுறா ஸ்வப்னா. இது ஃபைனல்ஸ், இதில் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். வந்துட்டேன். அங்கே நான் ஜம்ப் பண்ணும்போது நான் ராங்காக ஜம்ப் பண்ணதுனால எனக்கு இந்த ராடு ரெண்டுத்துக்கு நடுவில் வந்துட்டு கால் மாட்டிக்கிச்சு. செம்ம வலி. பட் என்னென்னா டைமிங் இல்லை, அது ஒண்டி தான் மைண்டில் இருந்தது. இதுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல நானும் இருக்கேன். ஏன்னா என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆம்புலன்ஸ் அழகியே, இந்த அம்மா உனக்கான அவார்ட். ஆம்புலன்ஸே கொடுக்க முடியல. நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் பற்றாக்குறை, ஆம்புலன்ஸ் தொப்பியை போட்டு விட்டுறோம். இதான் உங்களுக்காக. நீ என்னமா பண்ற, இதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஆம்புலன்ஸ் மாதிரி சவுண்டு போடுற. என்னமோ நாய்க்குட்டி காலை மிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கிற. ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டா. எனிவே, ஸோ ஹவு டு யூ ஃபீல்மா? இது கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அவார்டு வாங்குறதுக்கு. இரு உனக்கு ஆஸ்கர் அவார்டா கொடுத்தாங்க? மொக்கப்படி ஆம்புலன்ஸ் ஒரு அவார்டு கொடுத்துருவாங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நான் யாருக்கு ஃபேவரட் கப்பலா இருப்பேனா தெரியல, ஆனா டாக்டருக்கு மட்டும் நானா ரொம்ப ஃபேவரட். டாஸ்க் பண்ண போறதுக்கு முன்னாடி வந்து காயத்ரி உனக்கு எதாவது ஆச்சா? இன்னும் பண்ணவே இல்லை டாக்டர், நான் டாஸ்கே கொஞ்சம் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்க டாக்டர். அவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வார்த்தையே வந்து காயத்ரி இருக்காங்களா, ஐயோ இன்னும் எலிமினேட் ஆகலையா அப்படின்னு தான் போறாரு அவரு. எனிவே, ஸோ ஆம்புலன்ஸ் அழகி, வாழ்த்துக்கள். இந்தாம்மா உன்னுடைய பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பலாம். ஓகே, ஸோ ஆம்புலன்ஸ் அழகி தொடர்ந்து அடுத்த வரப்போகிற விருது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அந்த விருது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? The nominees are Crying Baby. The nominees are அண்ணா, இங்க எங்க சாவி இருக்கு? அண்ணா,
அழாதம்மா, பயப்படாதம்மா. ஒன்றும் இல்லைம்மா. நான் கிட் பண்ணிக்கிறேன். குவிட் பண்ணிக்கிறீங்களா? ஆமா. எங்க உயிர் தாங்க எங்களுக்கு பிரச்சனை. அதை வச்சு தான் மற்றவங்களுக்குலாம் என்ன? எங்களுக்கு எங்க உயிர் தான் வேணும். நீ தாண்டி ஒத்தி பொண்ணா The award goes to இதை சொல்றதுக்கு கண்டிப்பா நானே தான் வந்து ஆகணும், வேற வழியே இல்லை. எனி கெஸஸ்? சொப்னா காரு. எனிவே சொப்னா, நீ சிரிக்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. தயவு செஞ்சு உனக்கு அவார்டு கொடுத்துடலாம், வாங்க. எழுது. இந்தாம்மா அவார்டு. கிளிசரின் பாட்டில். ஓகேவா? ஐயோ, அதுக்கப்புறம் கிளிசரின் கொடுத்திருந்தானே எனக்கு ஷூட்டிங்ல யூஸ் ஆகும்ல. என்னது? ஒரிஜினல் கிளிசரின். உனக்கு கிளிசரின் தேவையில்லைன்றதுக்காக தான் கிளிசரின் பாட்டில் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டீங்களா? புரியுதா? இந்தாம்மா இது என் பையனுக்கு யூஸ் ஆகும். பாசிஃபயர். ஓகேவா? பையனுக்கு யூஸ் ஆகுமா? என்ன ஷோல என்ன கிடையாது எல்லாம் யூஸ் ஆகுது. கரெக்டா? Thank you. வெரி குட்மா. ஓகே, ஸோ அடுத்த கேட்டகரி அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மேக்கப் ராணி அண்ட் த நாமினிஸ் ஆர் Makeup Rani. The nominees are அம்மாடி உன் அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாடு அழகே அழகே அழகின் அழகே நீயடி உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி 5 நிமிடம் தானடி என் ஆசை நெஞ்சில் பற்றி கொண்டது தீயடி நான் என்ன the award goes to அண்ட் தி அவார்ட் கோஸ் டு நந்தினி. என்னம்மா நீங்க மேக்கப்பே காணும்? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தம்மா. அப்படியாம்மா? ஆமாம்மா. ஓகேம்மா, பட் உங்களுக்கு அவார்டு கொடுத்துடலாமாம்மா? யார் இதை செலக்ட் பண்ணது? ஊரே செலக்ட் பண்ணிச்சுமா. இதுல செலக்ஷன் வேற நடத்துற கமிட்டி வேற கேட்டுக்கிறாங்க யார் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு அவார்ட் இருக்கு நந்தினி, கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் கூட சரி நம்மள கௌரவிக்கிற வகையில ஒரு அவார்ட் இருக்குன்னு பார்த்தா உனக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம். பரவாயில்ல, இது உன்னை கௌரவிக்கிற வகையில தான் இருக்க போகுது. மேக்கப்ன்றது வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து நான் வாங்குறேன்ற போது ஐ அம் சோ ஹாப்பி. சரி, அவார்ட் பாத்துடலாமா? பாத்துடலாம். கொடுங்கம்மா. ஓகே, ஜோக்ஸ் அபாட் நந்தினி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது வெறும் நந்தினியாக வந்தீங்க. ட்ராவல், அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய என்கேஜ்மெண்ட் வந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் அந்த லான்ச் எபிசோடாக நடந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு என்கேஜ்மெண்ட் லைவாக ரியலாக பண்ண ஒரு என்கேஜ்மெண்ட் உங்களுடைய தான். ஸோ அந்த பெருமைக்கான ஆள் நீங்கள் அண்ட் கார்த்திக்கும் கூட. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சொந்த செலவோட நம்ம வந்து ஈஸியாக ஒரு செலவில் வருது என்கேஜ்மெண்ட்டுன்றது. அதனால வந்து அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. நம்மளுடைய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.